அதாவதுங்க, ஒரு லக்கணத்தில் சூரியன் இருக்கார். லக்கணத்தில் சூரிய பகவான் இருந்தால் அந்த லக்கணாதிபதி சொல்லக்கூடாது. லக்கணாதிபதி எங்கே இருக்காருன்னு மெயினாக பார்க்கணும். லக்கணத்தில் சூரியன் இருக்கார், லக்கணாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அப்போ அந்த லக்கணத்துக்கு அதிபதி பார்த்திங்கன்னா, அந்த சாதகர் எப்போவுமே கொஞ்சம் ஹெட் வெயிட் கௌரவமாக தான் இருப்பார். எப்போவுமே கொஞ்சம் ஹெட் வெயிட் கௌரவமாக தான் இருப்பார். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் அதே நேரத்துக்கு அவருடைய லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். 11ஆம் இடங்கிறது யாருங்க? அண்ணன். இப்போ இளைய சகோதரன், அண்ணன் தம்பி அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அப்போ 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அண்ணன் தான் அந்த குடும்பத்தை ரன் பண்ணுவார், குடும்பத்தை கட்டி காப்பாற்றி கொண்டு வருவார். குடும்பத்தில் எல்லா நல்லது கெட்டது எல்லாமே அண்ணன் பொறுப்பில் தான் இருக்கும். அண்ணன் தான் அதை முன்னோடியாக இருப்பார். தம்பியே பாருங்கள், அண்ணன் சொன்னால் சரி. அண்ணங்கிட்ட தான் எல்லாமே சொத்து சம்மந்தப்படுது, பேங்க் பேலன்ஸு எல்லாமே, வரவு செலவு எல்லாமே அண்ணங்கிட்ட தான் இருக்கும். அப்போ அது 11ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு லக்கணத்துக்கு 11ஆம் இடங்கிறது உல்லாசம், சந்தோஷம், விருப்பம் அப்படிங்கிறது அந்த அண்ணங்கிட்ட தான் எல்லா பொறுப்பும் அவர்கிட்ட இருக்கும். அதே லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்காருன்னு வச்சுக்க. சூரியன்னா யாருங்க? அம்மாவுக்கு அக்கா. தன்னுடைய அம்மாவுக்கு அக்கா. அப்போ அந்த பெரியம்மாட்ட தான் பெரியம்மா பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்திலே பார்த்திங்கன்னா தான் பெரிய ஆள், நான் தான் எல்லாமே அப்படின்னு அவங்க தான் அவங்ககிட்ட தான் பணம், வரவு செலவு எல்லாமே இருக்கும். பாருங்களேன், இந்த சாதகன்னா என்ன நினைக்கிறீங்க? அவ்வளோ ஒரு அந்த 12 பாகம், 27 நட்சத்திரம், 108 பாகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ ராகுக்கேதுன்னு சொல்லுவாங்க. ராகுக்கேது புடியில் உள்ள கிரகம், ராகுக்கேது அவுட்டரில் உள்ள கிரகம். ஏன்னா ஏதாவது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, அவ்வளோ ஒரு அதிசயமான இருக்கும் இந்த சாதகம் சொல்லவே. ஏன்னா அந்த 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 மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ அந்த 2ஆம் இடத்துல சூரியன் தான் அம்மாவுக்கு அக்கா. அப்போ பெரியம்மாக்கிட்ட தான் எல்லாமே இருக்கும். அதே 3ஆம் இடத்துல சூரியன் இருக்குன்னா இளைய சகோதரன் சம்மந்தப்பட்டது. பாருங்கள், லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அண்ணன் தான் எல்லாமே. மெயின் கேரக்டர், ரிமோட் கண்ட்ரோலே அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சூரியன் தான் தம்பி. இப்போ தம்பிக்கு வந்துட்டார். தம்பி தான் எல்லாமே அண்ணன்லாம் இருப்பாங்க. அவங்க வீட்டில் அவங்க வேலையை சொல்கிற வேலையை செஞ்சுட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆமாம். ஆனால் தம்பி தான் எல்லாமே, வரவு செலவு, நல்லது கெட்டது எல்லாமே அவங்க ஃபேமிலியில் இந்த கூட்டு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, கூட்டு குடும்பம்னு சொல்லுவாங்களா, அதில் அவர் தான் பண்ணுவார். 4ஆம் இடத்துல சூரியன் தான் அம்மாவுடைய ஆதிக்கம் தான். அப்போ அந்த பையனோட அப்பா எல்லாமே டம்மி தான். அம்மா சொல்கிறது தான் மற்ற எல்லாமே கேட்பாங்க. 5ஆம் இடத்துல இருந்தால் இவருக்கு குழந்தைங்க தான் மெயினாக வரும். இவங்க குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவோட டேலண்டாக இருப்பாங்க, திறமையாக பேசுவாங்க, திறமையாக படிப்பாங்க. 7ஆம் இடத்துல சூரியன் தான் மனைவி தான் மெயினாக. மனைவி தான் சம்பாதிப்பாங்க. மனைவியோட ஆதிக்கம், மனைவி கேட்காம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு வெளியில் ஒரு 200 500 எடுத்துகிட்டு வாங்கிட்டு போனாலும் மனைவியோட கேடு தான் வாங்கிட்டு போகணும். இதுதான் மனைவியோட ஆதிக்கம் அப்படிங்கிற மாதிரி. 9ஆம் இடத்துல சூரியன் தான் 9ஆம் இடம். அப்போ ஒரு பாவகத்தில் ஒரு அதிபதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 9ஆம் இடத்துலனா அப்பாவோட ஆதிக்க பவர் நல்லாயிருக்கும். அந்த அப்பா தான் மெயின். எல்லாமே சொத்து சுகம், வரவு செலவு எல்லாமே அப்பா பொறுப்பில் தான் இருக்கும். அதே 10ஆம் இடத்துல சொன்னால் தொழில் சம்மந்தப்பட்டது. ஒரு மனிதனுடைய சாதகத்தில் 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், வளர்புற சூரியனாக இருக்காருன்னு வச்சுக்க. பார்த்திங்கன்னா அவர் தொழில் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப கராராக இருப்பார், கரெக்டாக இருப்பார். யார்கிட்ட எப்படி வச்சுக்கணும், என்ன மாதிரி வரவு செலவு பண்ணணும், தொழிலில் நல்லா ரன் பண்ண மூமெண்ட்டாகவும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். சூரியன் அல்லவா, 10ஆம் இடத்துல சூரியனா அந்த கவர்மெண்ட் அங்கீகாரம் ஃபுல்லாக இருக்கும். அவர் தொழில் பண்ணுறதுக்கு, அவர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உறுதுணையாக கவர்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 24 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம். வாழ்க வளமுடன்.